வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ பென் டேப்ல வந்து சொருவாகவே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில ஏப்ரல் 8ஆம் தேதி கிளாஸுடைய ஃபிளாஷ்பேக். அதாவது மிதத்தல் மற்றும் திக்ரானா கிராமம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஹரியானா. ஸோ இது இது அங்க உள்ள அந்த ஹரப்பா நகரத்தினுடைய அந்த முக்கியமான தளங்கள். அதை வந்து பாதுகாக்கப்பட்ட தளங்களாட்டு அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெட் டாரிங்டன் விருது அப்படிங்கிற ஒரு விருது. இந்த ஃப்ரெட் டாரிங்டன் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுதர்ஷன் பட்நாயக், ஒடிசாவை சேர்ந்த மணல் சிற்பம் செய்யக்கூடியவர். அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கேரளாவை சேர்ந்த பேபி. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் செயற்கை நுண்ணறிவு முதலீட்டுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்காங்க. அடுத்த கேள்வி, உலக குத்துச்சண்டை கோப்பையில பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஹிதேஷ். ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஃபிஃபா விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2035, அதாவது மகளிருக்கான கால்பந்து விளையாட்டு போட்டி 2035 எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னா யூகே, யுனைடெட் கிங்டம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பின்னாடி லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். இன்னொரு சார் கிச்சனுக்குள்ள உட்காந்து கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஊருக்கு வந்துட்டேன். ஓகேவா? நாகர்கோயில் வந்திருக்கேன். ஒரு ஒரு 4-5 நாள் இங்கதான். இனி அடுத்தது மண்டே முடிஞ்சு டியூஸ்டே தான் அங்க ரிட்டர்ன் ஆக போறோம். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு இந்த செட்டப்ல இருந்தா உங்களுக்கு வீடியோ வரும். இங்க சித்தி வீடு அப்படி இப்படிலாம் போக வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு வீடியோ வந்துரும். ஆனா கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் லேட்டா வரும். ஸோ ஆனா வந்துரும். ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கவர்னருக்கும், அதாவது நம்ம ஊர்ல இல்ல. அதாவது எந்தெந்த ஊர்லலாம் வந்து மத்திய அரசாங்கத்த ஆள்றக்கூடிய கட்சி இல்லையோ, அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கும். இந்த கவர்னருக்கும், அந்த சிஎம்க்கும் பிரச்சனை இருக்கும். அந்த மாரி தான் நம்ம ஊர்லயும் கவர்னர் ஆர்.என். ரவிக்கும், சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நெறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து எப்படி வந்து எதனால பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம 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 வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எம்.எல்.ஏக்கள் எல்லாத்தையும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். அவங்க நமக்கான சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இயற்றி அத வந்து ஒப்புதலுக்காக, அதாவது வந்து முதல்ல மசோதாவா தான் இருக்கும். அந்த மசோதா வந்து ஆளுநருடைய கையொப்பம் இட்டா மட்டுமே தான் சட்டமா மாறும். அதாவது பில்லா இருக்கிறது வந்து ஆளுநருடைய கையெழுத்து அசென்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த அசென்ட் வாங்குனா தான் ஆக்ட்டா மாறும். ஓகேவா? ஸோ ஆனா நம்மளுடைய ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா பில்லுக்கும் இல்ல. சில பில்லுக்கு என்ன அப்படின்னா, அவர் அப்படியே வச்சுக்கிறாரு. கையெழுத்து போடாம அப்படியே வச்சுக்கிறாரு. இந்த மாரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இல்ல அப்படின்னா, ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பில்ல நம்ம வந்து இயற்றி நம்ம சட்டமன்றத்துல இருந்து அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இல்ல இது சரியா இல்ல. இது இன்னொரு வாட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சட்டமன்றத்துக்கே அனுப்பலாம். மறுபடியும் சட்டமன்றத்துல இருந்து இது பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பி இப்படி மாத்தி மாத்தி விளையாடுவாங்க. இல்லன்னா நம்மளுடைய கவர்னருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னா, இப்ப சட்டமன்றத்துல இருந்து வரக்கூடிய அந்த அந்த மசோதாவ வந்து பில்ல வந்து பிரசிடென்ட்க்கு, இது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். இத பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடலாம், கையெழுத்து போடாமயே வச்சுக்கலாம். சோ இந்த மாரி இந்த மாரி சில முக்கியமான பில் எல்லாம் நின்னுட்டு இருந்துச்சு. சோ இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதெல்லாம் நான் ரஃப்பா சொல்றேன். உள்ள போய் ஒவ்வொன்னும் ஆர்டிகிள் வைஸ் சொல்றேன். இத பார்த்துட்டு இது சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. இப்ப என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, இது வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்றது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த பில் எல்லாம் நிக்குதோ, இப்ப ஒரு 10 பில் இருக்கு. 10 மசோதா எல்லாமே வந்து அது வந்து ஒப்புதல் ஆனதாட்டு வந்து இது பண்ணிக்கப்படும். அது வந்து சட்டமா மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த அதிகாரத்த குடுத்தது யாரு? கவர்னருக்கு வந்து பிரசிடென்ட்க்கு குடுக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட்க்கு அனுப்பக்கூடிய அந்த அதிகாரம் என்ன? இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் மக்களே. சோ ஓவராலா உங்களுக்கு ஒரு ஒரு லேமன் டெர்ம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இப்ப கேள்வி பார்க்கலாம். ஹூ வில் பி த சான்சலர் ஆஃப் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டீஸ்? மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல வந்து நம்ம இது இந்த இந்த டாபிக் பத்தி நான் முதல்ல சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே சொன்னேன். இதுல நம்ம இந்த கேஸ் சம்பந்தப்பட்டமா ஒரு 3 ஆர்டிகிள் படிக்கணும். ஆர்டிகிள் 200, 201, இன்னொன்னு 142. ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சட்டமன்றம், அசெம்பிளி, ஓகேவா? அசெம்பிளி இருக்குல்ல, சட்டமன்றத்துல இருந்து
கவர்னருக்கு வந்து இதை அனுப்புறாங்க. அப்ப கவர்னர் வந்து இந்த பில்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு கையெழுத்து போடலாம். ஊன்னு கையெழுத்து போடலாம். இல்ல கையெழுத்து போடாம திரும்ப அனுப்பலாம். அதான் வித்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். ஓகே. இந்த 3 விஷயம் கவர்னர் பண்ணலாம். அப்ப இந்த 3 விஷயத்தையும் பண்ணக்கூடிய அதிகாரத்த குடுக்கிறது சட்டப்பிரிவு 200. இந்த 201 என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட்க்கு சில பில் போகும்ல. நம்ம மாநில அரசினுடைய பில் எல்லாம் போகும்ல. சோ அவங்க வந்து எய்தர் கையெழுத்து போடலாம். இல்ல வந்து அத அப்படியே வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கையெழுத்து போடாம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா, எதுவும் பண்ணாம அப்படியே பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிறது. ஓகேவா? சோ அது வந்து அப்ப கஷ்டப்பட்டு ஏற்று அந்த சட்டம்லாம் பாஸ் ஆனா தானே நமக்கு ஒரு பயன் கிடைக்கும். சோ பாக்கெட் வீட்டோ. சோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்கெட் வீட்டோ வந்து இம்பாசிபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த மசோதாக்கள் எல்லாம் சட்டங்களாக இது பண்ணப்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, ஆர்டிகிள் 142. 142 வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதாவது சுப்ரீம் கோர்ட் உடையன்னு சொல்றத விட, நம்மளுடைய இப்போ எந்த அளவுக்கு ஆர்டிகிள் 32 நமக்கு முக்கியமோ, அதை விட வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த 142 நல்ல பவர்ஃபுல்லானது. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நாட்டுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், அதுல சரியான நீதி கிடைக்கல அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டிகிள பயன்படுத்தி அந்த நீதிய வந்து இவங்களால பெற்றுக் கொடுக்க முடியும். என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஆளுநர் கையெழுத்து போட்டா தான் ஒரு விஷயம் வந்து மசோதா வந்து சட்டமா மாறும். ஆனா இவரு வந்து இப்போ இவங்க வந்து அவங்களுடைய ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி, இது வந்து சட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டிகிள் 142 வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரம் மாரி. சோ அப்ப 200, 201, 140 இதெல்லாம் வந்து நமக்கு டைரக்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலனாலும், பாலிட்டில உங்களுக்கு கேட்கலாம். சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு மசோதா, அதாவது நெறைய மசோதா போயிருக்கு. அதுல ஒரு மசோதா என்ன அப்படின்னா, மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுன்னு எடுத்துட்டா நெறைய யுனிவர்சிட்டி இருக்கும். இப்ப அண்ணா யுனிவர்சிட்டியா இருக்கட்டும். இப்ப அண்ணா யுனிவர்சிட்டி வந்து நம்ம நம்ம மாநிலம் நடத்தக்கூடியது. இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி இந்த இந்த மாரி இதெல்லாம் வந்து மாநில அரசு நடத்தக்கூடியது. ஓகேவா? இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நல்ல யூனிவர்சிட்டீஸ் நடத்தும். ஓகே. இப்ப நமக்கு வந்து ஆ நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல. இந்த மாரி நெறைய மத்திய பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும். இது எல்லாமே அதாவது ஒரு மாநிலம்னு எடுத்துட்டா, அதுல மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கும். மத்திய அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கும். இதுல இப்ப என்ன என்ன அவங்க நம்ம 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 ஸ்டேட்ல இப்ப நம்ம சட்டமன்றத்துல இயற்றிய மசோதா என்ன அப்டின்னா, மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வந்து வேந்தராக இருப்பார். அதாவது சான்சலரா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அத வந்து எப்படி வந்து ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து மாநில அரசு பல்கலைக்கழகங்களும் சரி, மத்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் சான்சலரா யார் இருக்காங்க அப்படின்னா, கவர்னர் தான் இருக்காங்க. அவர மாத்தக்கூடிய பில்ல அவரே எப்படி கையெழுத்து போடுவாரு? சோ அதனால அவர் வந்து அப்படியே வச்சிருந்தாரு. ஓகேவா? சோ இப்போ வந்து இது வந்து சட்டமாக்கப்பட்டதுனால சீஃப் மினிஸ்டர் தான் இனிமே மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களுக்கு முதல் சான்சலரா இருப்பாரு. ஓகே. வேந்தரா இருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இந்த 200, 201, 142 அப்ப ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு பாருங்களேன். இது வந்து அதாவது சில விஷயங்கள் இந்த மாரி வந்து இந்த அதாவது கவர்னர் பதவி அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமாங்கிறது செகண்டரி. ஆனா இந்த மாரி விஷயங்கள் தொல்ல குடுக்காம இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாமே ஓரளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜிஐ டேக்ன்னு பார்த்தோம். அந்த புவிசார் குறியீடு நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பொருள்களுக்கு கிடைச்சிருக்கு. கேரளால ஒண்ணு கிடைச்சது. அப்புறம் வந்து அந்த ஒரு சில்லி ஒரு ஒரு மிளகா அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதே மாரி வேற பொருட்களுக்கும் குடுத்துருக்காங்க. ஏன்னா வேற மாநிலங்கள்ல உள்ள பொருட்கள் வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறது இல்ல. ஆனா எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாரிப்பட்ட எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறாங்க. நமக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தானே எடுக்கிறோம். அதனால இதையும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கலாம். கேட்க மாட்டாங்கன்னுலாம் கிடையாது. ஸோ அதாவது ரதுனி பாகல் ரைஸ் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி. விச் ஸ்டேட் டஸ் இட் பிலாங்ஸ் டூ? ரதுனி பாகல் அரிசி சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். அது அங்க உள்ள ஒரு அரிசி வகை. இதே மாரி அங்க உள்ள சில விவசாய பொருட்களுக்கும், சில உணவுப் பொருட்களுக்கும் வந்து குடுத்திருக்காங்க. சோ என்னென்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பூர். சோ பருப்பூருடைய கொய்யாக்கா. பருப்பூர் கொய்யாக்காக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊருடைய லட்டு. ஓகேவா? அதாவது பிஷ்ணிப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சோ பிஷ்ணிப்பூர். பிஷ்ணிப்பூருடைய லட்டுக்கு கிடைச்சிருக்கு. பிஷ்ணிப்பூருடைய லட்டு. அதே மாரி ஒரு போண்டா. அதாவது போண்டான்னு இல்ல, அது போண்டான்னு பேர் வருது. வெள்ள போண்டா. ஓகேவா? காமர் புக்கூர். சோ காமர் புக்கூருடைய ஒயிட் போண்டா. ஒயிட் போண்டி அப்படின்னு போட்டிருக்கு. போண்டா. வெள்ள போண்டா, லட்டு,
கொய்யாக்கா இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 2, 3 பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் அப்பப்போ கிளாஸ்ல போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த 3ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமா வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து எத்தன பொருட்கள் புவிசார் குறியீடு? 32. ஓகேவா? நமக்கு நமக்கு புவிசார் குறியீடுனா என்னன்னு பார்த்தோம். அதாவது அந்த இடத்துல அந்த பொருள் விளையிறதுனால தான் அந்த இடம் வந்து அந்த 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 பொருளுக்கு வந்து வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதாவது இப்போ இந்த பொருளுக்கு வேல்யூ இல்ல. ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த சிப்ஸ் இருக்கா? இந்த சிப்ஸ் வந்து கன்னியாகுமரியில உள்ள சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜிஐ டேக்லாம் கிடைக்கல. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இப்போ மாம்பழம் அப்டின்னா, மல்கோவா மாம்பழம் இதெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாரி சேலத்து மாம்பழம் அந்த மாரி. ஓகேவா? அந்த மாரி அந்த இடத்துல அது விளையிறதுனால தான் அதனுடைய ஸ்பெஷல். ஓகேவா? நமக்கு ஜிஐ அதாவது இந்த புவிசார் குறியீடு சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 99ல. நேத்து கூட யாரோ ஒரு ஸ்டூடண்ட் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சார் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க புவிசார் குறியீடுல? முதல் இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ் மக்களே. உத்தரப்பிரதேஷ்ல 79 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. 2வது இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா 69 பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூபி, 2வது தமிழ்நாடு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு திருவிழா. அதாவது திருவிழா அப்படிங்கிறத வந்து நார்த்லலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருவிழா ஃபேமஸா நடக்கும். இப்ப எங்க ஊர் கன்னியாகுமரியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாவுபலி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதாவது இந்த மார்த்தாண்ட சைடுல அந்த குளித்துறை பக்கத்துல வாவுபலி திருவிழா அப்படின்னு. யாராவது இந்த கன்னியாகுமரியில உள்ளவங்கன்னா தெரியும். ஸோ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெரிய திருவிழா மாரி நடக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸிபிஷன் மாரி பெரிய திருவிழா மாரி. ஓகேவா? மேளா. ஸோ இந்த மாரி மாதவ்பூர் மேளா அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இந்த மாதவ்பூர் மேளா அப்படிங்கிறது இந்திய அளவுல ஃபேமஸ் ஆன ஒண்ணு. இது எங்க நடைபெற்றது அப்படின்னா, குஜராத்ல நடைபெறுது. மாதவ்பூர் அப்படிங்கிறது குஜராத்ல உள்ள ஒரு இடம். அது குஜராத்ல எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா, போர்பந்தர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. ஓகேவா? போர்பந்தர். ஸோ போர்பந்தர் ஊரு எங்க? என்ன ஸ்பெஷலு? போர்பந்தர் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யாரு? காந்தி தாத்தா. காந்தி தாத்தா பிறந்த ஊரு. ஸோ அங்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாதவ்பூர்ல தான் வந்து மாதவ்பூர் மேளா அப்படின்னு நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அதே இதுல நமக்கு குஜராத்ல நெறைய விஷயங்கள் நம்ம சமீபத்துல பார்த்தோம். அதாவது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பிம்ஸ்டெக் பத்தி ஏதாவது ஒரு கேள்வி வரக்கூடிய எக்ஸாம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ பிம்ஸ்டெக் உடைய இந்த யூத் சமிட் அப்படின்னு பார்த்தோம். பிம்ஸ்டெக் உடைய இளைஞர் மாநாடு. பிம்ஸ்டெக் உடைய யூத் சமிட் இளைஞர் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு காந்தி நகர் குஜராத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த அம்பானியோட அந்த வந்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஜூ அதாவது ஜூ இல்ல ஒரு அனிமல் ரெஸ்கியூ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு ஜூ மாதிரி இருக்கிறது. அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் குஜராத்ல தான் ஜாம் நகர் அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி இந்தியாவுடைய எப்படி இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்து எங்க அமைய போகுது அப்படின்னா ஆனந்த் அப்படிங்கிற இடம் எங்கன்னா குஜராத்ல. ஆனந்த், காந்தி நகர், ஜாம்நகர். எப்பவுமே அந்த மாநிலத்தை மட்டும் பார்க்காதீங்க, இந்த மாநிலத்துல எந்த இடம்னு பாத்துக்கோங்க. ஏன்னா எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ இந்த வேற வேற யூனிஃபார்ம் சர்வீஸ் போறவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த மெஷர்மென்ட் எடுக்கிறது இதெல்லாம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 20+ இருந்தா நீங்க வந்து 20 வயசு மேல அப்ளை பண்ணலாம். 17.5 வயசுலயே வந்து நீங்க நினைச்சா வந்து ஆர்மி பணியாற்றலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்த 2022ல நம்ம மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆர்மில இந்தியாவுடைய ராணுவத்துல மத்த விஷயங்கள் எல்லாம் அந்த 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 பாதுகாப்புல வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு இது பண்ணணும் அப்படின்னு. ஆனா அது வெறும் 4 வருஷம் தான் வேலை. ஓகேவா? ஸோ அது வந்து 17.5 வயசுல இருந்து உள்ள போய் நான் சொல்றேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது அக்னிபாத் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு மக்களே. ஸோ திட்டத்தினுடைய பெயர் வந்து அக்னிபாத். அக்னிபாத் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஜூன் 15, 2022ல இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 4 வருஷம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்மில போய் பணியாற்றலாம். அதுக்கு தனியா எக்ஸாம், டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆனா 17.5 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள தான் அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 17.5ல இருந்து 21க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா அதாவது இப்போ எல்லா நாடுகள்லயும் வந்து அந்த ஆர்மி வந்து ரொம்ப யூத் ஃபோர்ஸ் நெறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு இத கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வெறும் 4 வருஷம் தான். ஸோ இது நெறைய பேர் வந்து அதாவது நம்ம சவுத்ல வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆர்மில போறது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போறவருடைய எண்ணிக்கைகள் கம்மி. அத கம்பேர் பண்ண நார்த்ல வந்து எல்லாருமே வந்து நெறைய பேர் ஆர்மி, ஆ ஏர்ஃபோர்ஸ், நேவி அவங்க அவங்க வந்து அதுக்கு அதாவது ஜெனரேஷனா வந்து
அதாவது நம்ம ஊர்ல எப்படி ஜெனரேஷனா பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. நார்த்லயும் அப்படி இருக்காங்க. ஆனா நார்த்ல வந்து அந்த ஆர்மிக்கு போற இது நெறைய இருக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கூட அமரன் படத்துல கூட பார்த்தா தெரியும். அதாவது அந்த ஹரி சிங்னு ஒருத்தரு சிவகார்த்திகேயனோட முகுந்த் கூட இருப்பாரு. சோ அவர் சொல்லுவாரு, எங்க அதாவது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே ஆர்மில இருக்கோம் அப்படிங்கிற மாரி. சோ அந்த மாரி அங்க அந்த இது இருக்கு. ஓகேவா? சோ அதனால இந்த மாரி ஒரு இத கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அங்க ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. போலீஸ் போர்ஸ்ல சேர்றதுக்கு 20% ரிசர்வேஷன் ஹரியானா மாநிலத்துல குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இவங்க வேலையில அதான் அவங்களுடைய 4 வருஷம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அவங்களுடைய ஃபியூச்சர நோக்கி பயப்பட வேண்டாம். 20% வந்து அவங்களுக்கு போலீஸ் போஸ்ட்ல ரிசர்வேஷன் இருக்கு. அதுல போய் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட். இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் குடுக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்ப தான் வந்து எங்க போயிட்டு வந்தாரு? தாய்லாந்து போனாரு, ஸ்ரீலங்கா போனாரு, ராமேஸ்வரம் வந்தாரு. இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரா? அப்ப நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் ட்ரிப் கிளம்பிட்டாங்க நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகேவா? சோ அந்த போர்ச்சுகல் இந்த மாரி இடத்துக்குலாம் வந்து போயிட்டு வந்துருவாங்க. சோ அப்போ வந்து நம்மளுடைய பிரதமர் ஒவ்வொரு ஊருக்கு போம்போது, அந்த ஊருடைய விருதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? சோ அதே மாரி வந்து பிரசிடென்ட் போம்போது, இந்தியாவுடைய முதல் குடிமகள். ஓகேவா? சோ வந்து போம்போது அவங்களுக்கு அவார்ட் குடுக்க மாட்டாங்களா என்ன? சோ போர்ச்சுகல் நாட்டுக்கு போயிருக்காங்க. சோ அங்க உள்ள ஒரு விருது. அதாவது சிட்டி கீ ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு விருத குடுத்திருக்காங்க. இந்த விருது வந்து லிஸ்பன் அதாவது போர்ச்சுகலுடைய தலைநகரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்பன் அப்படிங்கிறது. சோ அங்க உள்ள லிஸ்பன் அப்படிங்கிற ஒரு நகரம். இப்ப சென்னை மாரி லிஸ்பன் அப்படிங்கிறது ஒரு நகரம். சோ அங்க உள்ள மேயர் வந்து இந்த விருத இப்போ நம்ம சென்னை மேயர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியா ராஜன் இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு விருது குடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாரி அங்க உள்ள மேயர் ஒரு விருது குடுத்திருக்காங்க. சிட்டி கீ ஆஃப் ஹானர் ஒரு சாவி. இந்த சாவி தான் விருது. நல்லா இருக்குல்ல? வித்தியாசமா இருக்குல்ல? இதான் அந்த சாவி. இதான் விருது. யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம். 2 நாள் முன்னாடி நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து மித்ர விபூஷணா அப்படிங்கிற விருது. இலங்கை நாட்டினுடைய உயரிய விருது கிடைச்சு. இது உயரிய விருதுலாம் கிடையாது. சிட்டிகி ஆஃப் ஹானர் அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாரி இந்த ராம் சஹாய் பாண்டே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு ஃபோக் டான்சர். ஓகேவா? அதாவது ஒரு நாட்டுப்புற ஒரு நடன அ செய்யக்கூடியவர். ஓகேவா? சோ அந்த ராய் ஃபோக் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராய் ஃபோக் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இதுல உள்ளக்கூடியது. ராய் ஃபோக் டான்ஸ். இவர் வந்து சமீபத்துல இறந்துட்டாரு. அப்ப கேட்கலாம். இப்ப ராம் சகாய் பாண்டே சமீபத்துல இறந்துட்டாரு. அவர் வந்து எந்த டான்ஸோட தொடர்புடையவர், இல்ல எந்த ஃபீல்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராய் ஃபோக் டான்ஸ் புண்டேல்கண்ட் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எப்படி ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா, அவர பத்தி கேள்விகள் வந்து வேற வேற இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி இந்த மாரி. டிஎன்பிசிலயும் கேட்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்றது தப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் படிக்கிறது தப்பே கிடையாது நீங்க. ஓகேவா? அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாலயே மேல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்குடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் தான் இவர் அருண் பள்ளி. ஓகேவா? ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹைகோர்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் அருண் பள்ளி. ஓகேவா? ஜஸ்டிஸ் அருண் பள்ளி. பிடி மிஸ்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லடாக்கினுடைய கவர்னர். மனோஜ் சின்ஹா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உமர் அப்துல்லா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் அதாவது துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். துணைநிலை ஆளுநர். ஓகேவா? உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? அருண் பள்ளி அந்த 2த்துக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அதனுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? சோ அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் மக்களே. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விமென் அண்ட் மென் இன் இந்தியா 2024 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2024 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைச்சகம் எது அப்படின்னா MOSPI அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது புள்ளி 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 விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படிங்கிறது. சோ இது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நம்ம ஊர்ல ஆண்கள் பெண்கள் அதாவது அதாவது எப்படி அந்த எஜுகேஷன் லெவல் இருக்கு 2 பேருக்குள்ள அந்த அந்த ஈக்குவாலிட்டி அதாவது இந்த பாலின சமத்துவம் எப்படி இருக்கு, ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், அதே மாதிரி வந்து லேபர் ஃபோர்ஸ்ல வந்து எப்படி இருக்காங்க, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன டேட்டா சொல்றேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன்ல இப்போ ஓட்டு போடுறதுலேயே வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. இப்போ 2024 எலெக்ஷன்ல என்ன டேட்டா சொல்றாங்க அப்படின்னா ஃபீமேல் உடைய ஓட்டர் டேர்ன் அவுட். ஓகேவா?
அதாவது பெண்களுடைய அந்த வாக்களிக்கும் சதவீதம் வந்து 65.8 ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 65.8 அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்து பேங்க் அக்கவுண்ட் பத்தி பேசுறாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா அதாவது வந்து 100 அக்கவுண்ட்ல மொத்தம் 100 அக்கவுண்ட் இருக்குன்னா 39 அதாவது 1000 அக்கவுண்ட் இருக்குன்னா 392 அக்கவுண்ட் வந்து பெண்கள் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ரூ. 1000 அந்த பேங்க் இது வந்து பேங்க் அக்கவுண்ட்ல. ஓகேவா? 39.2% பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து விமன் தான். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு 39.7% டெபாசிட். அந்த பேங்க் இருக்கு, பேங்க்ல காசு இருக்குல்ல, அந்த டெபாசிட்ல வந்து 39.7% டெபாசிட் வந்து பெண்களுடையதுதான். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு கிராமப்புற பெண்கள் வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கு. கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ரூரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 அக்கவுண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல 422 42.2% அக்கவுண்ட் வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து பெண்களா தான் இருக்காங்க. இவனுக்கு தெரியும்ல அந்த ஜன்தன் அக்கவுண்ட் அது இதுல எல்லாம் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஒரு ஒரு உதவி இப்போ வந்து ஒரு நிதி உதவி பண்ணணும். இப்போ வந்து ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம ஊர்ல ரூ. 1000 கேஷ் போடுறோம். கையிலேயே குடுக்குறாங்க. இல்ல. அக்கவுண்ட்ல தான் வந்து விழுது. அதே மாரி நமக்கு வந்து இந்த இந்த பிஎம் கிசான் திட்டத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6,000 வருது. எப்படி வருது? அக்கவுண்ட்ல தான் வந்து விழுது. சோ இதனாலே வந்து அந்த அரசினுடைய அந்த சலுகைகள பெறுவதற்காக வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது. சோ அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அ ஆண்கள விட பெண்கள் வந்து அந்த அந்த ஸ்கூல் சேர்றது, காலேஜ் சேர்றதெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மக்களே. ஜிபிஐ. தமிழ்ல வந்து பாலின சமத்துவ குறியீடு. அது வந்து இப்போ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் அர்த்தம். சோ இந்த பிரைமரி லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும்னா 1.03. அப்பர் பிரைமரி லெவல்ல வந்து 1.02. அதே மாதிரி வந்து ஹையர் செகண்டரி லெவல் ஓகேவா? மேல்நிலை பள்ளி லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 1.02. அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய அந்த சேர்க்கை எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சோ அப்ப வந்து பெண்கள் இந்த ரிப்போர்ட் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெண்கள் வந்து முன்னேறிட்டு வராங்க. பெண்கள் முன்னேறிட்டாங்க. சில விஷயங்கள் ஆண்கள விட அதிகமா இருக்கிறாங்க. சில விஷயங்கள்ல குளோஸா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ரிப்போர்ட்ட பாருங்களேன். மென் அண்ட் விமன் இன் இந்தியான்னு குடுக்கல. விமன் அண்ட் மென் இன் இந்தியான்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல வந்து என்ன சொல்றதுக்கு? அதாவது இந்த இந்த செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது என்னதான் வந்து 5 டைம் சாம்பியனா இருக்கலாம். 5 டைம் சாம்பியனா இருந்தாலும் சரி, ஃபார்ம்ல இருந்தா மட்டுமே தான் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஆ இப்போ சென்னையா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், நான் மும்பை ஃபேன் தெரியும். நெறைய பேர் சென்னை ஃபேன் பார்த்துட்டு இருப்பீங்க. 5 மேட்ச் நடந்துச்சு. 4 மேட்ச் தோத்துட்டாங்க. பட் கம்பேக் குடுப்பாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த ஸ்கூல்ல டாப்பரா இருப்பாங்க. காலேஜ்ல டாப்பரா இருப்பாங்க. ஸ்கூல், காலேஜ்ல டாப்பரா இருந்தாலாம் வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிற முடியுமான்னு கேட்டா, அப்படிலாம் கிளியர் பண்ண முடியாது. அதான் வந்து சொல்லுவாங்கல்ல, என்னதான் வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு உன்ட்ட ஆட்டம் இருந்தாலும், அதுக்காக ரோஸ் எல்லாம் அடிச்சிட முடியாது அப்படிங்கிற மாரி, கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்கு ஒரு தனி. அது வந்து நீ வந்து இப்ப 10th 12த்ல வந்து ஜஸ்ட் பாஸ் கூட ஜஸ்ட் பாஸ் ஆக காலேஜ்ல அரியர் வச்சிருந்தா கூட, நம்ம வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிக்க வேண்டிய விதத்துல படிச்சா கிளியர் பண்ணிடலாம். டாப்பரா இருந்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து கிங் கோலி பத்தினது. 13,000 ரன்களை அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 13,000 ரன்ஸ் இன் T20 கிரிக்கெட். T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியர் யார் அப்படின்னா விராட் கோலி அவர்கள். ஓகேவா? சோ இதுதான் விராட் கோலி. டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அதனால படிங்க. எந்த லெவல்ல இருந்தாலும் நீங்க படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி. ஏதாவது ஜப்பான் நடந்த ஒரு கார் ரேஸ் பந்தயம். அதான் கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ரெட் புல் கிளப்பை சேர்ந்த மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜெயிச்சிருக்காரு. போன வருஷம்லாம் ஃபுல்லா இவர் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. இந்த வருஷம் இப்பதான் ஒரு 2, 3 போட்டியில ஜெயிக்கிறார். ஓகேவா? அடுத்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் தட்டிவிட்டு வீடியோ பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 28ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் 14 ட்ரீம் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். 39 டெஸ்ட் மக்களே. 8,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். இதுல பொது தமிழ், நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ், இதுல வந்து முதல்ல புக் வைஸ் டெஸ்ட் கவர் பண்ணுவோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கவர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட்டு, பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். உங்களுக்கு டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி வந்து ஓஎம்ஆர் பிடிஎஃப்பும் அனுப்புவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் டாப் 5 போடுவோம். ஓகேவா? இந்த பேட்ச்ல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, குரூப் 4 கிளியர் பண்ண நினைக்கிறவங்க இந்த பேட்ச்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு
1999 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதுல உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆயிடும். ஸ்கெடியூல் வந்து டெலகிராம் குரூப்ல இருக்கும். அதை நீங்க டெலகிராம் குரூப்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து பைலிங்குலா தான் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம், டெய்லி ஒரு ஸ்கீம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் பாத்தீங்க அப்படின்னா போஷான் அபியான். ஸோ முன்னாடி வந்து நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு இருந்தது. அதாவது அந்த ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இது. ஸோ போஷான் அப்படின்னா ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்டது. ஸோ இது வந்து ஊட்டச்சத்து திட்டம். ஓகேவா? போஷன் அபியான் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 8/3/2018. ஓகேவா? நமக்கு 8/3/2018, அதாவது மார்ச் 8 2018. என்ன நாள்? மார்ச் 8னா என்ன? சர்வதேச மகளிர் தினம். எந்த அமைச்சுங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். முக்கியமா இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதாவது ஊட்டச்சத்தை வந்து ஆஹ் இது பண்றதுக்கு, அதாவது ஊட்டச்சத்தை வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கான திட்டம். முக்கியமா யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னா 0 to 6 years இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ், அதே மாதிரி அடலசன்ஸ். ஓகேவா? அந்த வயது வந்து அந்த பருவத்துல உள்ளவங்க, அதே மாதிரி வந்து இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ். ஓகேவா? அந்த ஃபீட் பண்ணக்கூடிய தாய்மார்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்துவாங்க. போஷான் பக்வாடா அப்படின்னு. போஷான் பக்வாடா அப்படின்னா ஒரு ஒரு கேம்பெயின், ஒரு ஒரு பிரச்சாரம் மாதிரி, ஒரு முகாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லா எல்லாரையும் வந்து செக் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது 7வது வாட்டி நடைபெற போகுது. இந்த வருஷம் வந்து எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஆரம்பிக்கும் போது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும். முக்கியமா இது எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் 1000 நாட்கள் ரொம்ப முக்கியம். அந்த 1000 நாட்கள் ஒரு 3 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது அந்த அந்த டைம்ல அவங்களுடைய நியூட்ரிஷன் எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா அவங்களுக்கு இது பண்றது அந்த மாதிரி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு திட்டம் உண்டு. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல தான் நமக்கு இதை லான்ச் பண்ணாங்க. ராஜஸ்தான்ல ஜுன்ஜுனு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? ஜுன்ஜுனு அந்த இடத்துல தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ திட்டத்தை பத்தி எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் அண்ட் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் மக்களே. 4வது ஒன்றும் கரெக்ட். இன்கரெக்ட் வந்து 2, 3 தான். அதாவது இந்த நேஷனல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்ல, இது டிஃபென்ஸ் கவுன்சில். அதே மாதிரி SCGG அப்படிங்கிறது ஸ்கில் கவுன்சில் ஃபார் கிரீன் ஜாப். ஓகேவா? இதான் இது. 2, 3 தப்பு. இன்னைக்கான கேள்வி த சுப்ரீமசி ஆஃப் குப்தாஸ் வாஸ் சேலஞ்ச் பை த அன்எக்ஸ்பெக்டட் இன்வேஷன் ஆஃப். குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஹானர்கள், ஆப்ஷன் பி மிலேச்சர், ஆப்ஷன் பி சி வகாட்டகாஸ், ஆப்ஷன் டி பஹலவாஸ். ஓகேவா? என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, ஸோ ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிடும். இல்ல குரூப் 1, 2, 4 மூணுத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி SSC வரக்கூடிய CGL, CHSL எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் இருக்கும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு PDF ஃபார்ம், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 PDF வந்துடும். 4 டெஸ்ட் நடக்கும். இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். தமிழ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, SSC, ரயில்வே, TNUSRB, TRB, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதானது. இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க, இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் டு மார்ச் வந்துடும். ஏப்ரல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் இப்போ ப்ரூஃப் செக்கிங் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வீக் அனுப்பிடும். ஒவ்வொரு வாரந்தோறும் உங்களுக்கு செப்டம்பர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வரைக்கும் சரி, உங்களுக்கு CGL வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு மார்ச் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும் மக்களே. அப்படியே கிளாஸ்ல எடுக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா கவர் பண்ணியிருப்போம். கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நமக்கு TNPSC வேற வேற எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் சரியான இணையத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும்.
டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. வாரத்துக்கு 25 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளா தான் இருக்கும். கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். 25 கொஸ்டின் இதுலயும் எக்ஸ்ட்ரா நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான இது வந்து எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷனும் பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9444527564 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கு. அந்த டெலகிராம் பேஜுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல வந்து தினமணி. இது போக நமக்கு ஏதாவது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து அப்டேட் பண்றதா இருக்கட்டும், முக்கியமான நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றது, அதே மாதிரி நம்மளுடைய பேட்சஸ் உடைய அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இதுல தான் போடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் இருப்பார் அப்படின்னா முதலமைச்சர் தான் இருப்பார் இனிமே. அடுத்தது வந்து ரதுனி பாகல் அரிசி நமக்கு வந்து மேற்கு வங்காளத்தினுடைய ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து மாதவ்பூர் மேளா வந்து எங்க அப்படின்னா நமக்கு குஜராத்ல. அக்னிவீருக்கு வந்து 20% ரிசர்வேஷன் போலீஸ்ல கொடுத்த ஹரியானா. சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருது திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அருண் பள்ளி. விமன் அண்ட் மென் இன் இந்தியா ரிப்போர்ட் வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னா எம்ஓஎஸ்பி அமைச்சகம். 13,000 T20ல கலந்த முதல் இந்தியர் யார் அப்படின்னா விராட் கோலி. ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போர்ட்ல ஜெயிச்சது மேக்ஸ் வெஸ்டப்பன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல கூட குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.